हाय फ्रेंड्स इनकी वीडियो ना पार्க்க போறோம்னா வாழை கருவாடு வெங்காயம் போட்டு ஒரு சூப்பரான வதக்கல் தான் பார்க்க போறோம். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேன் ஒன்று சூடு பண்ணியிருக்கேன். 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் 15 துண்டு வாழை கருவாடு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற விட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இப்போ இந்த வாழை கருவாடை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கலுக்கு குழம்பு கருவாடை தவிர்த்து வறுக்கிற கருவாடு எந்த கருவாடாக இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சுக்கலாம். இந்த கருவாடு வதக்கலுக்கு உப்பே சேர்க்கக்கூடாது. இது உப்பு கருவாடுங்கிறதுனால சுத்தமாக உப்பு சேர்க்காம தான் செய்ய போகிறோம். இந்த கருவாடு வதக்கல் நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு ஒரு ஈனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் காரத்துக்கு வரமிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் ஒரு 2 கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி விட்டோம்னா காரம் எல்லாமே இந்த கருவாடு கூட இறங்கி வந்துடும். இப்போ ஒன் சைட் நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போ திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், லைட்டாக கலர் மாறி வந்திருக்கு. ஒரு சிலருக்கு கருவாடு இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப ட்ரையாக வதக்கி எடுக்கணும். உங்களோட விருப்பம் தான். ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டோம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் வெட்டினது ஒரு 400 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 15 துண்டு கருவாட்டுக்கு 400 கிராம் அளவு வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த கருவாட்டுக்கு மேலேயே இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 50% தான் இந்த வெங்காயத்தை வதக்கி எடுக்கணும். ஓவர் குக்காகவும் இந்த வெங்காயத்தை வதக்கி எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். கருவாடும் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். ஒன் சைடு திருப்பி விட்டுருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். இப்போ 3 நிமிஷம் நான் மூடி வச்சு எடுத்திருக்கேன். கருவாடு நல்லா ஃப்ரையாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். 2 பக்கமே நல்லா செவந்து பர்ஃபெக்டாக கருவாடு வெந்து வந்திருக்கு. கருவாடு வேகிற டைம் பார்த்திங்கன்னா 6 நிமிஷம் குறைவான தீயில வச்சு தான் இந்த கருவாட்டை வதக்கி எடுத்துருக்கோம். இப்போ இந்த கருவாடு கூட இந்த வெங்காயத்தை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்து ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. இந்த கருவாட்டில் இருக்கிற ஃப்ளேவர் அப்படியே இந்த வெங்காயத்தில் நல்லா இறங்கி வந்துடும். வெங்காயமும் ஓவர் குக் ஆகாமல் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த வெயில் நேரத்துக்கு அதிகமாக எடுத்துக்கலாம் கருவாடை. ஏன்னா குளிர்ச்சி தரக்கூடியது தான் கருவாடு. வெறும் ரசத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, பழைய சாதம், கம்பங்கூழ், ராகி கூழுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த கருவாடு வதக்கல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.